சகமதி சேனலுக்குள்ள வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியா எலெக்ஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கருப்பு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, எலெக்ஷன் பிரச்சனை எல்லாம் தான் முடிஞ்சு நீ எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பார்த்தா ட்ரெய்லர் 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 7 மணி 7:30 ஆச்சு, 7:30 8 ஆச்சு, 8 8:15 தான் ட்ரெய்லரே வந்துச்சு. ஆக மொத்தம் ஒரு வழியா ட்ரெய்லர் வந்துருச்சு. சரி, இப்போ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ட்ரெய்லர் ஆரம்பத்திலே நீதி கேட்டு கோர்ட்ல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னதான் இது நீதி கிடைக்கிற கோர்ட்டா இருந்தாலும் ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட்ல இருக்கிற வக்கீல் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி வர கேஸ் எல்லாத்தையும் நீதி வாங்கி கொடுக்காம பணம் பறிச்சு ஏமாத்துறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு பெரியவரும் பொண்ணும் முடியாம தட்டி கேட்க, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ யாரை வச்சு இந்த கேஸை நடத்துறன்னு பாப்போம்னு சொல்லி அந்த பெரியவரை அடிச்சு விரட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் சூர்யா என்ட்ரி. சூர்யா உள்ள வந்துதான் இவங்க பணம் பறிச்ச எல்லாத்துக்கும் நீதி வாங்கி கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் நீதி வாங்கி தந்து அங்க ஆர்ஜே பாலாஜிக்கு வேலையே இல்லாம ஆக்குறாரு. ட்ரெய்லர்லயே அதுக்கு ஒரு டைலாக் வரும். இதுக்கப்புறம் என்னடா பண்ண போற தம்பி, வெளியே போய் வேலை பார்க்க போறியா அப்படின்னு சூர்யா நக்கலா கேட்பாரு. அதுலயே தெரியும். இதுக்கப்புறம் தான் ஆர்ஜே பாலாஜி சூர்யாவை ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறாரு. ஆனா ரிவெஞ்ச் எடுக்க சூர்யா என்ன மனுஷனா? உலகத்தையே காவல் காக்கிற கருப்பு இல்ல. சும்மா ஆர்ஜே பாலாஜி வளைச்சு ரிவெஞ்ச் எடுக்க ஒன்னும் எடுபடல. நம்ம நட்டி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அதே ஹைலைட். வந்திருக்குது வெள்ளக்கார சாமியா இருந்தா கூட பாவ மன்னிப்பு கேட்டுப்பலாம். ஆனா வந்திருக்குது கருப்பண்டா, கருப்பு சாமிடா, தோலை உரிச்சு தொங்க விட்டுருமுடாண்டுவாரு. சும்மா அந்த இடம்ல பூஸ் பம்ஸ் எகிருது. மொத்தத்துல இந்த ட்ரெய்லர் பார்க்கையில கருப்பனே இறங்கி வராரா இல்ல கருப்பு சூர்யாவுல பூந்து வராரான்னு தெரியல. ஆனா ட்ரெய்லர் எண்ட்ல த்ரிஷா சொல்ற மாதிரி பீக் சம்பவ லோடிங். த்ரிஷா ட்ரெய்லர்ல பார்க்க கியூட்டா இருக்காங்க. படத்துல கண்டிப்பா இதோட சூப்பரா இருப்பாங்க. மொத்தத்துல இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு சொல்லணும்டா, ரெண்டே பேருக்கு தான் இங்க போட்டியே. ஒன்னு கருப்பனுக்கும் இன்னொன்னு கருப்பு கோர்ட்டுக்கும். சோ கண்டிப்பா 14ஆம் தேதி ஒரு சம்பவம் இருக்கு. தியேட்டர்ல படத்தை பார்க்க யாரும் மிஸ் பண்றாதீங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நீங்க எல்லாரும் சகமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.